வணக்க மக்களே. 6 மணிக்கு எழுந்தேன். என்னடா ஒரு நாளைக்கு 6 மணி ஒரு நாள் 5 பார்க்காதீங்க. நான் 6 மணி நேரம் தூங்கணும், அதுதான் கணக்கு. ஒரு நாள் 11 தூங்குவேன், ஒரு நாள் 10 மணி தூங்குவேன். அதனால் இவர் தான் இந்த தெருவோட காவல்காரர். இவர் அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது. இவர் அனுமதி வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் போய் பாலையை அடுப்பில் போட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. எப்பயும் போல தான் கன்சிஸ்டன்சி முக்கியம் மக்களே. அதை முடிச்சுட்டு பழைய சோறு மக்களே. பழைய சோறு பச்சை மிளகாய் பழைய சோறு ஊறுகாய். அதை முடிச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு. எப்பயும் போல தான் கலைவாணர் அரங்கம் பஸ் ஸ்டாப்பு போயிட்டேன். 2 ரொம்ப நேரமாக பார்த்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துச்சு, ஏறிட்டு எப்பயும் போல வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டேன், இறங்கிட்டேன். இப்போ தோசைலாம் வாங்குறதில்ல, ஏன்னா சாப்பிட்டுட்டேன்ல, அதனால் வாங்குறதில்ல. ஸ்கூலுக்குள்ளேயே என்ட்ரி ஆயாச்சு. இன்றைக்கி என்ன டியூட்டி அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் மீனுங்க செடிங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்துட்டேன். மார்க் என்ட்ரி காலையிலே 8:30க்கெலாம் மார்க் என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு இன்விஜிலேஷன் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் அனாலிசிஸ் போட எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் போயிட்டேன். மாணவர்களே, நான் இந்த பேப்பரையும் திருத்தலை. அதனால் மார்க் அதிகமாக எடுத்தாலும் அது நீங்கள் தான் காரணம், மார்க் கம்மியாக எடுத்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் கிளம்புனேன் ஸ்கூலில் ரிசல்ட் அனாலிசிஸ் முடிச்சுட்டு. போயிட்டு இன்றைக்கி லைப்ரரி போகல, ஏன்னா இங்கேயே 5 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ டீயை போட்டு குடிச்சிட்டு எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைய நாள் அவ்வளோதான். நடப்பதான் நன்மைக்கு நண்பர்களே. பாய், டாட்டா.